வாழ்க்கையில் பெரும் செல்வம் எது தெரியுமா? நட்பண்பு. அதையும் சிறு வயதில் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் ஒளிரும். இதோ அத்தகைய ஒரு சிறுவனின் கதை. தேனூரில் பொன்னன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அருளன் என்ற 10 வயது மகன் இருந்தான். திடீரென்று அவருக்கு பண நெருக்கடி ஏற்பட்டது. தன் வீட்டு கோழிகளை பக்கத்து வீட்டு முத்தனிடம் விற்றார். அவற்றின் விலையாக 100 பணம் பெற்றுக்கொண்டான். வழக்கம் போல அந்த கோழிகள் பொன்னன் வீட்டு தோட்டத்தில் மேய்ந்தன. அங்கேயே முட்டைகளை இட்டன. பொன்னனின் மகன் அருளன் அந்த முட்டைகளை பார்த்தான். இந்த கோழிகளை அப்பா பக்கத்து வீட்டுக்காரரிடம் விற்றுவிட்டார். இவை இங்கே வந்து முட்டையிட்டு உள்ளன. இந்த முட்டைகள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உரியன. அப்பா வரும் வரை காத்திருக்க வேண்டாம், இப்போதே உரியவரிடம் தந்துவிட வேண்டும் என்று நினைத்தான். முட்டைகளை எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டிற்கு சென்றான். முத்தனை வணங்கிய அவன், உங்கள் கோழிகள் எங்கள் வீட்டில் முட்டைகளை இட்டன, அவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் தந்தான். முட்டைகளை என்னிடம் தருமாறு உன் தந்தை சொன்னாரா என்று கேட்டார் அவர். என் தந்தை வயலில் வேலை முடித்துவிட்டு மாலையில்தான் வீடு திரும்புவார், நானாகத்தான் கொண்டு வந்தேன் என்றான் அவன். உன் தந்தை வந்ததும் அவரிடம் கேட்டு வந்து கொடுத்து இருக்கலாமே. முட்டைகளை காணவில்லை என்று அறிந்ததும் என் தந்தையை தவறாக நினைப்பீர்கள், அப்படி நினைக்க கூடாது என்று முட்டைகளை கொண்டு வந்தேன் என்றான் அவன். அவனை அன்புடன் அணைத்து கொண்டார் அவர். இப்படி ஒரு மகனை பெற உன் தந்தை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த நல்ல பண்பு உன்னை மேலும் மேலும் உயர்த்தும் என்று வாழ்த்தினார். பணம் பொருள் எல்லாம் மறைந்து போகலாம், ஆனால் நல்ல மனமும் நேர்மையும் வாழ்நாள் முழுவதும் உங்களை உயர்த்தும். நாமும் நல்ல மனம் கொண்டவர்களாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வணக்கம்.